வாங்க போலாம். இது நைட்டுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது சமைச்சுக்கலாம் போல வந்து அழகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் சமையல் செய். இன்னைக்கு எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு வந்து பண்டகனால என்ன விளக்கமாவுதாங்க. விளக்கமாவு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கையால கட்டின பூ எப்படி கடையில வாங்கும்போது இது போல வாங்கிட்டு வந்து வீட்லயே கட்டணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இலை வச்சு கட்டிருக்கேன். இந்த இலை வந்து தவணங்க நம்பு செடியை கட் பண்ணி வச்சு சூப்பரா வந்து கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சுட்டாங்க. நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கோம். வீடு நல்லா தெரியுதா? என்னென்ன சமைச்சு வச்சிருக்கேன் நாங்க எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா கம்பம் கொடுத்தா நேற்றே வந்து பாத்தீங்கன்னா பழைய வந்து ஆல்ரெடி பாத்துருப்பீங்க. அதை சிம்பிளா தாங்க செய்யறோம். அதனால வந்து யாருக்கும் சொல்லல. கம்பம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையிலே வந்து செஞ்சிருவாங்க. அப்பதான் வந்து எடுத்துன்னு போறதுக்கு வந்து நல்லா இருக்கும். சூடா இல்லாம இதுல வந்து வேப்பிலை கட்டி வச்சிருக்கேன். மஞ்சள் குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு வேப்பிலை கட்டி வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் வந்து பூசணிக்காய் பொருளுங்க. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த பூசணிக்காவை பாத்துட்டீங்களா என்னன்னு சொல்லி மறக்காம அந்த பூசணிக்காய் அப்புறம் வந்து பொரியல் செஞ்சுட்டாங்க. இதுல வந்து வேர்க்கடலை எல்லாம் போட்டு செய்யுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்க்காதது கண்டிப்பா பார்த்து செய்யுங்க. கருவாடுனாலே கூழ்னாலே கருவாடு தான். கருவாடு குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். இதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் செய்த அம்மா வச்சுருக்காங்க. காய்கறி பார்த்தா நல்லா இருக்கும். போட்டோ எடுக்கிற சரி வீடியோ பண்ணிருக்கோமா அப்லோட் பண்ணோம். அப்படியே அப்லோட் பண்ணோம். அப்படியே அப்லோட் பண்ணோம். அப்புறமா வந்து கருவாடு குழம்பு வாங்கிட்டு வந்து நைட்ல வந்து வறுத்து வச்சு ஊற வச்சுட்டேன். காலையில இருந்து வேக வச்சு கருவாடு குழம்புல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் குழம்பு செஞ்சாச்சு. நான் பண்ணிருக்கேன். வீட்டு பாடவே கிழிச்சுன்னு இருக்கான். இதே அப்படியே அப்லோட் பண்ணும். சாமிக்கு வந்து பூஜைக்கு தேவையான பூஜை பாத்தீங்கன்னா பழம் வாங்கலாம். பாத்தீங்களா இது யார் பண்றதுன்னா இத வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். எல்லாம் தப்பு நினைக்காதீங்க. ஸ்பெஷல் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசமா போன் வைக்க சொல்லி ராவடி பண்ணி இப்போ ஒரு வழியா வச்சு எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு போன். இங்க பாருங்க போன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பின்னாடி ஒரு வால் பாருங்க. இப்போ வந்து கோயிலுக்கு போலாங்க. போய் அங்க வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். இல்லைன்னா வந்து
அப்படியே வந்து வந்துடலாம். இப்போ வந்து கூழ் போறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க. கூழ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வடிச்சு வச்சுக்கலாம். வெள்ளை சாதம் போட்டுக்கலாம். நல்லா வருது என்னடி வீடியோ வந்து கவின் வீடியோ எடுக்கிறாரு. அசிஸ்டன்ட் அங்க ஊதுனா இங்க ஆடுவோம். சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நிறைய சாப்பாடு போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததான் கருவாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து கேமராமேன் வந்து மாறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க உட்காந்து பாருங்க மேம், அங்க உட்காந்துக்கிறா போய் அவ்வளவுதாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க போலாம். மாடு வச்சுதாங்க வைக்கணும். எங்க கூட்டாடு அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட் செய்யறோங்க. நாளைக்கு வந்து விளக்கு மாவு எடுக்கணும்ல சாமிக்கு. அதனால இங்க வந்து தட்டி வச்சுக்கிட்டு பாருங்க. 4 விளக்கு, 2 பெருசு 2 சின்னது வந்து தட்டி நாளைக்கு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்ம தட்டி இன்னொரு டைம் தட்டி நம்ம கும்பிடுறாங்க. இப்ப பாருங்க அதிரசி செய்யறாங்க. மாவு வந்து நிறைய அரைச்சிட்டோம். அதனால இன்னைக்கு சூப்பரா வந்து அதிரசி செய்யறோம். வெள்ளம் அதிரசம் ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு பாருங்க. தட்டி போட்டோம்னா சூப்பரா வரும். ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கோம். அது சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சரியான மழைங்க. மழைக்கு நல்லா வாசனையா இருந்துச்சு. நல்லா நம்ம போடும்போது மடங்கிடுச்சு. இன்னும் இவ்வளவு இருக்குங்க. இதெல்லாம் தட்டி முடிச்சுட்டுதான் டின்னரே சமைக்கணும். பாருங்க ஒண்ணு வந்து ஓடி போட்டு ஒட்டு வட மாதிரி செஞ்சிருக்கோம். பாருங்க நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்லா சாப்பிட்டா இருக்கும். மாவு பாத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம கலந்து எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும். தட்டி இது போல வந்து கை வச்சு நம்ம அழகா தட்டணுங்க. எண்ணெய் போட்டு இலை போட்டு தட்டினா சூப்பரா வரும். ஹோல்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. நான் இதுக்கு ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இருக்கும். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது எடுத்து நல்லா வந்து இது போல புளிஞ்சு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது எண்ணெயெல்லாம் வந்து வந்துருங்க. அடுத்ததா வந்து நம்ம இன்னொன்று வந்து போட்டுக்கலாம். அப்படியே போட்டு பாருங்க. நல்லா வேகுது. வெந்து வந்துச்சுன்னா நல்லா வந்து புத்துன்னு நல்லா இருக்கும். இது வேகத்துக்குள்ள நம்ம இன்னொன்று வந்து தட்டிக்கலாம். பாருங்க இன்னொன்று வந்து தட்டிட்டேன். இதையும் வந்து அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பாருங்க எடுத்துட்டாங்க. இவ்வளோ அழகா மேலே வந்து இருக்கு பாருங்க. நல்லா வேகணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல வெந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இன்னொன்னு போட்டுக்கிறேன். பாருங்க எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தோம்னா இங்க பாருங்க பூரி மாதிரி சூப்பரா இருக்கு அதிரசம். இதே போல வந்து எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு கூட வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து கூழெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இது மறுநாள் வந்து விளக்கு மாவெல்லாம் எடுக்கும். அங்கெல்லாம் கீழே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஆட்டுக்கறி குழம்பு நல்லா நல்லியோட கறி வந்து பெருசு கதை இருக்கு. இருந்தாலும் அப்படியே போட்டு பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அடுத்ததா வந்து சிக்கன் கிரேவி வந்து சமைக்க போறோம். சிக்கன் வந்து இங்க வாங்கிட்டு வச்சு பாருங்க. இது வந்து ஒரு 5 சிக்கன் வந்து சமைச்சிருவோம். மற்ற குழம்பானது சிக்கன் குழம்பு எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம்.
சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. ஈரலோடு எனக்கு ஈரல் பிடிக்குன்னு சொல்லி ஈரலோடு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அரிசி வந்து இன்னும் ஊற வைக்கலங்க, அப்படியே இருக்கு பாருங்க. இது சாயந்தரம் சமைக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கு. ஆட்டுக்கறி குழம்பு தக தக தகன்னு ரெடியா இருக்கு. அடுத்ததா வந்து இதுல வந்து சாதம் இருக்குங்க. இந்த சாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த சாதம் அரிசி ஊற வச்சு வச்சிடறோம். அதுக்கப்புறமா நம்ம சூடா வந்து சமைச்சிக்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்ட்டு மறக்காம சொல்லுங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், இது மூடி வச்சு சாப்பிட வேண்டியதா. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இருக்கும், பாருங்க. குழம்புலாம் பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சுங்க. அரிசி ஊற வச்சிருக்கேன். சாயந்தரமா வந்து நம்ம சூடா சமைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்புங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிருக்கோம். இன்னைக்கு சமைச்சது மட்டுமா அம்மா வந்து தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அம்மாவே வந்து சூப்பரா சமைச்சிட்டாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ, ஆட்டுக்கறி வந்து 4 கிலோ கறி எடுத்துப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு சமைக்கணும். மதியத்துக்கு மட்டும்தாங்க இது. நைட்டுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது சமைச்சுக்கலாம்னு சொல்லி. அடுத்ததா வந்து சிக்கன் குழம்பு பாருங்க எப்படி இருக்கு. சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கு. சிக்கன் குழம்பு, இந்த சிக்கன் குழம்பு வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. போட்டோ ரொம்ப அருமையா இருக்குங்க. சிக்கன் குழம்பு சப்பாத்தி நல்லா இருக்கும், இட்லி தோசை பூரிக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தாங்க செய்யுது. தக்காளி வந்து போடணும், தக்காளி வந்து கூட சேர்த்து தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி ஊற்றி செய்யறது. ரெசிபி வந்து நம்ம சேனல்ல சமையல் செய் சேனல்ல வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லைங்க, அதனால வந்து அப்படியே வந்து எடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம விளக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்திய வந்து செஞ்சுட்டோங்க. விளக்கு மாவு வந்து நாங்க விளக்கு மாவு தான் சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து விளக்கு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லுவாங்கங்க. நாங்க வந்து விளக்கு மாவு தாங்க சொல்லுவோம். எங்க ஊர் சைடு எல்லாம் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்ட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் வந்து வைக்கணும்ன்றத நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி வந்து கீழே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை வந்து கரகம் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோவில்ல படிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. அடுத்ததான் வந்து போல வந்து பாட்டு கச்சேரி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தாங்க, வீட்டுக்கு பின்னாடிதான் வச்சிருக்காங்க. அது வந்து குட்டிஸோட சேர்ந்து நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து பாக்கலாங்க. பாட்டெல்லாம் வைக்கிறதுனால வந்து பாட்டு வீடியோவால போட முடியாதுங்க, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால அங்க கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்றேங்க. இப்ப கோயிலுக்கு போய் அங்க ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா எடுக்கிறேன். உங்க ஊர் திருவிழாதான் எப்படி போகுதுன்றத மறக்காம சொன்னாங்க. எப்பவும் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளா தாங்க போகுது. ஏன்னா எனக்கு தெரியலங்க, ஆனா சிம்பிளா தான் போகுது. எப்படி போகுதுன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாவிளக்கு பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுல என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாக்கலாம் வாங்க. அன்ஸ்கா கையெடு நானே ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ என்னென்ன பொருள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாமிக்காகன்னு பாக்கலாங்க. மாம்பழங்க பாருங்க, நல்ல பெரிய மாம்பழம். இது ஒரு மாம்பழமே 1 கிலோ பழங்க. இது 2 கிலோ மாம்பழங்க. அடுத்ததான் வந்து இது மாவிளக்கு வந்து நம்ம வீட்லயே செஞ்சுதுங்க. கவின மாவிளக்கு நம்ம வீட்லயே செஞ்சுதுங்க. அடுத்ததான் வந்து பூ வந்து பாத்தீங்கன்னா அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பூவு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சீப் வாழைப்பழங்க, இப்படிதான் வைக்கணும். அடுத்ததா வந்து பூ கொஞ்சம் வச்சிருக்கேன். அடுத்ததா அப்படியே இங்க பாருங்க, இதுலயே வந்து ஊதுபத்தியில் தாங்க கோட்டணும். ஒரு சிலர் குச்சில எல்லாம் கோப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஊதுபத்திலே கோத்து வச்சுக்கணுங்க. கற்பூரம், ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி வச்சிருக்கேங்க. இதுக்கு வந்து இப்படிதாங்க நம்ம செய்யணும். கவிதை வச்சுக்கடா இறக்கல சும்மாவே டென்ஷன் பண்றான் என்ன. டைனிங் டேபிள் மேல குறியாகறான். இது எடுத்துனா போகணும். அது இல்ல அந்த கவிதை
நைட்டே வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு வந்து பிடிச்சி வச்சிடணுங்க. இது நல்லா சூடு ஆறுனாதான் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து அழகா செட் ஆகி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதிரசம் வந்து மாவு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சிருந்தேங்க. அதனால சாஃப்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரசம் செஞ்சு வச்சுங்க. அதிரசம் எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனல்ல இருக்குங்க. நானும் சேர்ந்து மாட்டிக்கினாங்க. அடுத்ததா வந்து பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்காடி. 2 வரலையும் பிச்சு சாப்பிடலாம். 2 விரலாம். ஆமா அதனால 2 பிச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து அதிரசம்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால வந்து செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு கூட எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒண்ணு எடுத்தீங்கன்னா ஒரு வேளை ஸ்நாக்ஸ் வந்து சரியா போகும். பிச்சு எடுக்க போறாங்க. சரி பாய் பாய். கோயிலுக்கு வந்தாச்சு. சாமி பாருங்க அழகா வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. எங்க குட்டிஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. மெல்ல மெல்ல மேய்வாங்க பாருங்க. சித்தி வந்திருக்காங்க. அப்படியே வாங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நோருங்கடா சாமி வந்து இங்க இருக்கு பாருங்க. குட்டிஸெல்லாம் சாமி அனுப்பி நின்றுட்டாங்க. அப்போ இதை படிச்சுலாம் தூக்கணும். அது நாமளே கூப்பிட்டு போகலாமா? அவங்களாம் லேட் ஆகும் வரத்துக்கு. இரு நல்லா நில்லு. வாங்க நாமளே சாமி கும்பிட்டு போகலாம். அவங்கெல்லாம் வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு. உங்களுக்கெல்லாம் கொழுப்படி என்னாடி பண்ணுவீங்க. திரும்ப நில்லுங்க. திரும்ப இங்க பாருங்க. என்ன பிடிங்க வாங்க. அழகா பிடிக்கி. இந்த இது பிடி. பூசாரி ஆயிட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு அம்மானா எனக்கு ஆண்டி. இங்க வா. ஆன் பண்ணிட்டு இருக்கலாம். தேங்காய் வச்சிடலாம். இங்க வந்து ஐயோ தேங்காய் எவ்வளவு அழகா உடஞ்சிருக்கு பாருங்க. வச்சுக்கலாம். எல்லாம் கீழே விழுந்து விட்டது. ஆண்டி பாதியில பிடிச்சி சாமி இது மட்டும் மூஞ்சி மட்டும் அழிஞ்சு சாமி கும்பிடுங்க. நான் வெளியே வந்துடுறேன். கும்பிடுங்க. இங்க வட்ட உன்னை புடிட்டா. சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா இது பெருமாளப்ப சாமி சிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமி சிலை வந்து பாத்தீங்கன்னா எங்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தூக்கி தலைமை வச்சுட்டு சூப்பரா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால. அதெல்லாம் படிச்சு வச்சு நம்ம ஒவ்வொரு ஆளுங்களும் பாத்தீங்கன்னா பேனர் வராங்க. இங்க பாருங்க சாமி தீம் பார்க். ஜூம் நாங்க 2 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டோம். இவங்க தான் ஒரு பார்ட்னர். 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல இவங்க ஒருத்தர். மில்லி இப்பதான் எவ்வளவு அழகான இன்னொரு இருக்கா
ஹேண்ட்ஷி அங்கு இப்படியா அந்த கேன கொடுங்க உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி